2026 ஐபிஎல் ரிலீஸ் லிஸ்ட்ல வந்துட்டு இருந்த இந்த டயத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்தோட சர்ப்ரைஸ் ரிலீஸ் அப்புறம் ரிட்டைன் தான் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்ன கேட்டீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட சர்ப்ரைஸ் ரிலீஸ் யாருன்னு கேட்டா இவர் ஆண்ட்ரே ரசல் தான் நண்பர்களே. எப்பா சாமி, ரசல் டோர்னமெண்டல் 6ன்னு சொல்லி ஏகப்பட்ட கவுண்டிங் எல்லாம் போட்டுருப்பாங்க தனியாவே ஒரு காலத்துல. அவருக்கு என்ன மாதிரியான ஒரு லெஜெண்டு, பட் ஒரு சின்ன இன்ஜுரி கன்சர்னால 14 கோடிக்கு இவரை டீம்ல வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்ற டைலாமா முடிவு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் சொல்லணும். இந்த டைலாமா முடிவுல வேணா ரசல் அப்படின்னு சொல்லி முடிவு வச்சிருக்காங்க. ஃபுல் ஃபிட் ரஸ்ல மஞ்சள் கலர் ஜெர்சியில பார்த்தோம்னா பட்டாசா இருக்கும்னு எனக்கு தோணுது நண்பர்களே. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கடுத்து ரிலீஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா குவிண்டன் டீகாக் நண்பர்களே. இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இவர் டீம்ல எடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணிட்டு இருந்தது. பட் இவரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் லுக்கிங் ஃபார் மோர் யங்கர் அப்புறம் லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் பார்க்குறாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. அதுக்கடுத்து சர்ப்ரைஸான ரிட்டர்ன் யாருன்னு கேட்டிங்கன்னா மனிஷ் பாண்டே தான் சொல்லுவேன் நான். மனிஷ் பாண்டே ஒரு ஒர்க் ஹார்ட்ஸ்னே சொல்லலாம். இந்த டீமுக்கு அவர் வேணுமா வேணாமான்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா வச்சுக்கிற அளவுக்கு ஒரு வேல்யூ இல்லை மனிஷ் பாண்டேக்குன்னு தான் சொல்லுவோம் நண்பர்களே. பட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு மிடில் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேனாக பார்க்குறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸ்டேபிளாக இருப்பாருன்னு தோணுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோடது யாரெல்லாம் சர்ப்ரைஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்க. டாக்கிங் பாயிண்ட் ஆஃப் டெல்லி கேபிட்டல்ஸ் இதுதான் சொல்லுவோம் நண்பர்களே. டோனோவன் ஃபெரேரா 1 கோடிக்கு ஸ்டீல் டோனோவன் ஃபெரேராவை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு தூக்கி கொடுத்த மாதிரி தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இது டெல்லிக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான முடிவுன்னு எனக்கு தெரியல. பட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அடிச்சுதரா ஜாக் பாட்டு அது மாதிரி தான் நண்பர்களே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா டோனோவன் ஃபெரேரா அருமையான பர்ஃபார்மன்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கா. அப்படி இதை பற்றி நாளைக்கு வீடியோ நம்ம ஃபுல்லாக பேசலாம் நண்பர்களே. அதுக்கடுத்து சர்ப்ரைஸான ரிட்டைன் கேட்டிங்கன்னா டி நடராஜன் தான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா ஃபுல் ஃபிட் நட்டு இன்னும் ஸ்டில் டாப் டயர் டெட் பவுலர்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த டைமில் இன்ஜுரி கன்சர்னில் 10 கோடிக்கு அவர் எடுப்பாரான்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. பட் அவரையும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. டெய்லி அப்டேட்ஸ் பறந்துகிட்டே இருக்கு. டாடா பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.